இன்றைய எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் எப்படியோ மனோவை ஜீவா காப்பாற்றிட்டாரு. ஜீவா மீனாட்சி இவங்க 2 பேரையும் பிரித்தே ஆகணும் அப்படின்ற ப்ராசஸில் அப்பத்தாவும் தேவியும் கிளம்ப இறங்கியிருக்காங்க. இப்போது அப்பத்தான் புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. அதாவது மீனாட்சி கழுத்தில் தொங்கக்கூடிய தாலி ஆதி வாங்கி கொடுத்ததான அந்த தாலியை எதுக்காக இவ கழுத்தில் தொங்க போட்டுட்ருக்கா? ஸோ அந்த தாலியை கூட வாங்க வக்கில்ல, நீங்கள் 2 பேரும் முதலிரவுக்கு போயிட்டீங்களான்னு இங்கே வாய்க்கு வந்தபடி அப்பத்தான் மீனாட்சியை திட்டிகிட்ருக்காங்க. ஜீவா ஒரு பக்கம் கோவப்பட அப்போது தேவி சொல்கிறாங்க, அந்த ஆதி கூட தானே தாலியெல்லாம் வாங்க போனாங்க, அப்போ இந்த தாலியை பார்க்கும்போதெல்லாம் ஆதியுடைய ஞாபகம் தானே வரும் அப்படின்னு சொல்ல மீனாட்சிக்கு பயங்கர கோபம். ஆனால் அந்த இடத்துல எதுவுமே பேசலை. அப்போது ஜீவா சொல்கிறாங்க, நான் மீனாட்சிக்கு தாலி வாங்கி கொடுக்குறேன், தாலி பிரித்து கோக்கும்போது நான் வாங்கி கொடுத்த தாலியை தான் மீனாட்சி கழுத்தில் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. மீனாட்சி ஜீவா இவங்க 2 பேரையும் பிரித்தே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இவங்க 2 பேரும் இந்த ப்ராசஸில் இறங்கியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தாலி வாங்குறதுக்கு ஜீவா முழு முயற்சி எடுப்பார், வேலைக்கு போவார், அவருடைய நடத்தையில் மாற்றம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ உங்கள் கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.